ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனுவில். அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பொங்கலுக்காக ஐயங்கார் ஸ்பெஷல் அக்கார வடசல் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அந்த காலத்துல இருந்தே அக்கார வடசல் பண்றதுக்குன்னு ஸ்பெஷல் ஷெஃப்ஸ் இருந்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது பொங்கலை விட எப்படி டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தாக்கா, இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பால் வச்சுதான் குக் பண்ண போறோம். அதனாலேயே இதோட டேஸ்ட் ரொம்ப ரிச்சா இருக்கும். ஒன்ஸ் இதுக்கு நீங்க பழகிட்டீங்கன்னா இதை தான் நீங்க ஆல்வேஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. கூடவே நான் இந்த வீடியோவில் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்கார வடிசல் பண்ணுறதுக்கு தேவை 1 கப் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 கப் வெல்லம், 4 கப் 2% மில்க், 1.25 கப் நெய், முந்திரி பருப்பு, கோவில் பொங்கல் வாசனை வரத்துக்காக பச்சை கற்பூரம், ஏலக்காய் அண்ட் குங்குமப்பூ. முதல்ல குக்கரில் கொஞ்சம் நெய்யை விட்டு இந்த முந்திரி பருப்பை சவக்க வறுத்துக்கோங்க. அதே நெய்யில் இந்த 2 பருப்பையும் ஆட் பண்ணி நல்ல வாசனை வர வரைக்கும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரிசியை களைஞ்சி அதில் போட்டுடுங்க. 1 நிமிஷத்துக்கு அரிசியை அதில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பால் அண்ட் குங்குமப்பூவை ஆட் பண்ணி குக்கரை மூடிட்டு விசில் வரும்போது பால் வெளியில் வரும். கிளீனிங்க்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக கிச்சன் டவலை இந்த மாதிரி மாய்ஸ்ட் பண்ணி சேஃப்டி வால்வை கவர் பண்ணாமல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 விசில் விட்டு அரிசியை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஹெவியான பாத்திரத்தில் வெல்லம் அண்ட் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் கரைஞ்சதும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் கொதிச்சு கெட்டி ஆயிட்டு ஒரு ஸ்டேஜில் நல்ல வாசனை வரும். அந்த டைமில் சாதத்தை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆறினதுக்கப்புறம் இப்போ ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் நெய் அண்ட் ஏலக்காய் பச்சை கற்பூரம் பொடி ஆட் பண்ணி கலந்துட்டு கடைசியில் முந்திரி பருப்பும் போட்டுட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவில் ஸ்பெஷல் அக்கார வடிசல் ரெடி. ஸோ இப்போ இந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, அக்கார வடசலுக்கு நிறைய நெய் யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வெல்லத்தோட குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2, ஹோல் மில்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 3 கப் பால் அண்ட் 1 கப் தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3, சப்போஸ் கடைசியில் கொஞ்சம் பால் விடுறீங்க அப்படின்னாக்கா பால் கொதிச்சு நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறம் ஆட் பண்ணுங்க. சுட சுட பாலை வெல்லத்தில் ஆட் பண்ணீங்கன்னாக்கா பால் திரிஞ்சு போயிடும். ஸோ நீங்களும் இந்த பொங்கலுக்கு அக்கார வடசலை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஆல்ரெடி பொங்கல் வீடியோ பண்ணியிருக்கிறதுனால அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.